வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 9வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல சண்டை முடிய போது எல்லாரும் கவனமா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த மோளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாரும் நின்னுக்கிட்டு அந்த போட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய கிளவுஸ் உடைஞ்சு விழவும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் இதுக்கு முன்னாடி பல பேரை ஒரே அடியில சாய்ச்சிருக்கான், ஆனா நீ என்னையே அடிச்சிட்டியா, இவன் என்ன ஒரே அடியில சாய்ச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் பிளாட் ஆயிடுறான். என்ன மன்னிச்சரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நானும் பிளட் எசன்ஸ் ரிலிமோட பீக்கில் தாண்டா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அப்ப அங்க பாத்தீங்களா எக்ஸு ஜெயிச்சிட்டாருன்னு ஹீரோயின் சொல்ல, பின்னாடி இருக்கிறவனுங்க எக்ஸுன்னு சொல்லிட்டு ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கடுப்பாகி அந்த டேபிள உடைச்சிட்டு அவன்கிட்ட வந்து, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படா இதை செஞ்சான், எக்ஸிஷன் தானே இந்த போட்டியோடைய வின்னர் ஆகணும், இவங்கிட்ட எல்லாம் போய் இவன் தோத்து போயிட்டானே, என்னால இதை ஏத்துக்கவே முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க, என்னுடைய 1000 டைல்ஸ கொடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், யார் அவன் சீக்கிரமா அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து இவன்கிட்ட குடுடான்னு சொல்லவும், எவனோ ஒருத்தன் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு 1000 டேல்ஸ் எப்படா கொடுக்குதுன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, கையேற இதுக்கப்புறம் இது எனக்கு தான்டா சொந்தம், இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயோ யங் மாஸ்டர், என்ன இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய நிலைமை, பரவாயில்ல விடு, வெறும் 1000 டேல்ஸ் தானே, அது ஒண்ணு எனக்கு அதிகமானதெல்லாம் இல்ல, அது எல்லாத்தையும் நான் சீக்கிரமாவே சம்பாதிச்சுக்குவேன், அதை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நீ காசு வாங்குறதுக்காக இந்த மாதிரி சீட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் சொல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது, நீ சரியான முட்டாளா இருக்கடா, ஏன் என்ன போய் திட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், டேய் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா வாடா ஒண்டிக்கு ஒண்டி மோதி பார்த்தரலாம், யாரு பெரிய ஆளுன்னு அப்ப தெரியும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. யக்ஷு குங்பாய், நீ சொன்ன ரூல்ஸ் படியே நானும் வரேன்டா, போன வருஷம் நடந்த லியான் சிட்டி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க இந்த தடவை இந்த வருஷத்தோடைய காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது, அந்த விஷயத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அப்பயே நீ ரூல்ஸை மீறிக்கிட்டு அவன் கூட சண்டை போடணும்னு நினைச்சனா வாடா நீ நானும் சண்டை போட்டு பார்க்கலான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டு, குவீன்ஸ் ஆகும் நீங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க ஏன் கோவப்படுறீங்க, லியான் சிட்டில இருக்கிற நான் இன்னேட்டர் ரிலீம் மாஸ்டர், நீங்க நான் எப்படி உங்க கூட போய் சண்டை போட முடியும், தெரியுதுல்ல, அப்படின்னா இங்க இருந்து கிளம்புறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு அவரு சொல்லவும், அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, இவனுங்களா நான் சும்மாவே விட மாட்டேன் எக்ஷூசா, நான் எதனா ஒரு வழியில வந்து உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ, பின்னாடியே அவனுங்களுடைய ஆளையும் தூக்கிக்கிட்டு போவ, எல்லாரும் நின்னுகிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யக்ஷ உஷா போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள், நான் சொன்னேன்ல பாத்தீங்களா என்னுடைய மருமகன் போயிட்டு எப்படி வேஸ்ட் ஆவான், அவனுடைய திறமையை இப்ப எல்லாரும் பாத்தீங்க இல்லன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, மாமா இதுக்கு முன்னாடி நான் பெரிய தப்பு எல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் இப்ப திருத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன நம்புங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ள போட்டியில ஜெயிச்சு நீங்க தான் திருப்பி வெஸ்டர்ன் மார்க்கெட்டை வாங்கி கொடுத்தீங்க, அதை நீங்களே இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும், யக்ஷ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு வேற வழியே தெரியல, அதனால யக்ஷ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுக்கு 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை வாங்கி கொடுக்கறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, என்ன இன்னும் சில்வர் டேல்ஸ் எல்லாம் இருக்கா, உண்மையிலே இது ஒரு நல்ல செய்தி தான் மாமான்னு சொல்லிட்டு 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வர் கிடைச்சா என்னால நான் இன்னேட்டர் ரிலிமை கூட அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படியே இன்னேட்டர் ரிலிமையும் என்னால அடைய முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க, யக்ஷ உஷான் யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க, அந்த இடத்துல ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்க, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே குவிங்ஸி வான்னு சொல்றா, கிங்மு எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் யக்ஷ உஷா கூட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்கு நீ தான் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும்னு அவ சொல்ல, சரின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, லின் குவிங்ஸியான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க, யக்ஷ உஷா குவிங்ஸி கிட்ட மன்னிப்பு கேள்றான், நான் உனக்கு சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்க, தனியா பேசணுமாமே கிங்மு, இதை பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையான்னு ஹீரோயினோடைய அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க, அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. என்ன விஷயம், என்னவோ தனியா பேசணும்னு சொன்னியாமே, பேசவே பேச
மாட்டியா, இப்படியே அமைதியா தான் இருக்க போறியான்னு ஹீரோ கேட்க, அவ வந்து ஹீரோ பக்கத்துல நின்னுகிட்டு என்னை பார்த்தா எப்படி இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கனா, என்னை தொடணும் நீ விரும்புறியாடான்னு கேட்க, குயின்சி திருப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டி என்னை மாட்டி விடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ பண்றது எதுவுமே இதுக்கப்புறம் வேலை செய்யாது. அன்னைக்கு நைட்டு நீ தான் என்ன ரூமுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போன, ஆனா கடைசியில நீ என்னைய மாட்டி விட்டுட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத யாரு நம்ப போறாங்க, எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நான் தான் வேணும்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. கடவுளே, நீ என்ன திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய கண்ணை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க, என்ன என்னுடைய மூட மாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்னை ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுத்துறன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நீ நம்பனா நம்பு, நம்பாட்டி போ, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தன்னா நான் பயங்கரமா கத்திருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்கில் இருக்கிற எக்ஸிஷனையே நான் ஈஸியா தோக்கடிச்சிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் உனக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு, நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்ல, அவ என்னவோ சொல்ல வருவோம் ஹீரோ டக்குன்னு அவளை கீழே தள்ளி விட்டுறான். இதுதான் உனக்கான கடைசி வார்னிங், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயும் நடந்துக்கவே கூடாது, திருப்பி இந்த மாதிரி என் கூட விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இவன் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸூசா மாதிரி இல்லையே நான் அவ சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோமான் ஜாலியா அந்த இடத்துல நடந்துகிட்டு சைட்ல இருந்த பில்லை பிரிச்சு வயல போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு போறான். எக்ஸூசா, என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நீ எனக்கு தான்டான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. ஹீரோ அந்த இடத்துல நடந்துகிட்டே இப்பதான் குயின்சிய வேற பார்த்துட்டு வந்தோம். மேரேஜ் ஆன ஒருத்தனை திருப்பி அவ மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே, ஆனா இந்த பாடியோடைய ஒரிஜினல் ஓனர் ஒரு வேஸ்ட்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. லியன் சிட்டில தெருவுல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி குயின்சிக்கு போயிட்டு இவனை பிடிச்சிருக்கும், இந்த விஷயம் தான் என்ன ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. யக்ஷு ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்களாமேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. பிரதர் யூஃபேங் நீங்களான்னு ஹீரோ சொல்றோம். ஆமா நான் தான், நீங்க தான் இன்னைக்கான போட்டியில ஜெயிச்சிட்டீங்களாமே, அதை நம்ம செலிப்ரேட் பண்றது இல்லையான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, செலிப்ரேஷனா, இன்னைக்கு இம்பீரியல் பேலஸ்ல ஒரு ஈவெண்ட் நடக்க போறதா நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க எல்லாம் வராங்களாம், அதனால நம்ம அந்த இடத்துக்கு தான் பொண்ணுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு ஹீரோ இழுத்துக்கிட்டு போவ. பிரதர் யூஃபேங் நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னுடைய மாமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் ஹீரோவை அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லவும் அந்த இடத்துல பொண்ணுங்க எல்லாம் நின்னுகிட்டு சீனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி லியான் சிட்டில நடந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் யக்ஷு, என் கூட நீங்க குடிக்க விரும்புறீங்களா, இங்க பாத்தீங்களா இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு அற்புதமான சாப்பாடு எல்லாம் இருக்கு, இந்த இடத்த தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் யக்ஷு, இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்தது இல்லையா, எப்பயும் நீங்க முத்தம் கொடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லவும் அந்த பொண்ணுடைய மூஞ்ச பார்த்துட்டு ஐயோ என்னுடைய டேஸ்ட் என்ன அந்த அளவுக்கு மோசமாவா இருந்துச்சு, சரி அதெல்லாம் மறந்துட்டு நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸை சாப்பிட்டுட்டு, பிரதர் யூஃபேங் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் இங்க வரது மட்டும் என்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்ன சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கதவை உடைச்சுக்கிட்டு யக்ஷு டி இங்கதான் உக்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோவுடைய மாமா கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ மாமா வந்துட்டாரு, அவர் உள்ளார வரவும் அந்த இடத்துல இருந்த பொண்ணுங்க எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. மாமா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன், என்ன நம்புங்கன்னு ஹீரோ சொல்லவும் என்ன நான் உன்னை நம்பணுமான்னு ஹீரோவுடைய மாமா கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்லவும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கவும் ஹீரோ கரகரகரன்னு சுத்திக்கிட்டு இருந்து பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஐயோ யக்ஷுசாவுடைய மாமா இந்த அளவுக்கு கோவக்காரா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா நீங்க பார்த்ததை வச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வரத கேளுங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பயப்படியே இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, இன்னைக்கு நான் உன்னை அடிச்சு தொய்க்காம விட மாட்டேன்டா, உனக்கு நான் 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்த இதோட நீ மறந்துரு, அது உனக்கு கிடைக்காதுன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, ஒன்னால தாண்டா என்னுடைய பணம் போச்சுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க. நான் என்னடா பண்ணன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.